அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி கிடையாது, எங்கள் தலைமையில் தான் கூட்டணி. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திப்போம்னு அமித்ஷா சொன்னார். சென்ற மாதம் சென்னைக்கு வந்தப்ப எடப்பாடியோட கொடுத்த ஜாயிண்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. போன வாரம் மதுரைக்கு வந்தப்ப பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஆட்சி அமையுங்கிறார். அமித்ஷாவே அதுல ஒரு தெளிவா இல்லை. அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணியின் ஆட்சியான்னு கேட்டீங்கன்னா நான் சிரிக்கிறதா அழுவுறதான்னு எனக்கு தெரியல. கூட்டணியே அங்க செட் ஆகல, புது கட்சி எதுவும் சேரல. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவான், கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுந்தத்தை காட்டுவானாங்கிற கதையா இருக்கு உங்க கதை. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி பிடிக்குமான்னு. பிஜேபி தலைமையா அதிமுக தலைமையான்னு தெரியல. அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, தமிழ்நாட்டில் 2024 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதிமுக எங்க போச்சு? இப்போ விஜய் அவர்கள் ஒருவேளை அதிமுக கூட்டணியில் இணைந்தா அப்போ அந்த எதிர்ப்பலைகளாக இருக்கக்கூடிய எதிர்ப்பலைங்கிறது ஒன்றும் இல்லை. விஜய்ங்கிறது ஒரு ஃபேக்டராகவே நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து ஒன்று கூவிட்டு இருக்காரு தெளிவா, எங்களுடன் கூட்டணி அமைத்தால் உங்களுக்கு கூட்டணியில் பங்குண்டுங்கிறார். ஆனால் அவர் இந்த மாதிரி கூட்டணி ஆட்சின்னு சொல்லி ஒரு கடையை போட்டாரு. ஒரு சின்ன ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட விஜயை பார்த்து ஆதரிக்கல. அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ராமசேகரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி கிடையாது, எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, இல்லை எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு மாற்றி பேசிக்கிறாங்க. ஒரு முடிவான சூழலிட்டல அமித்ஷா அவர்களுக்கு பிறகு ராஜேந்திர பாலாஜி பேசினதையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அண்ணாமலை அவர்கள் பேசுகிறதையும் கேட்டிருப்பீங்க. என்னதான் அந்த குழப்பம்? அது குழப்பமாக கூட்டணியை நீடிக்குமா? முதல்ல இப்படியே ஆரம்பித்ததுன்னா முதல் கோணலே முற்றிலும் கோணலுங்கிற மாதிரி இங்கேருந்தே அப்படியே விலகுதே. ஒருவேளை கூட்டணி நீடிக்குமா? முதல்ல அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு யார் தலைமை வகிக்கிறதுன்னு பங்காளி சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திப்போம்னு அமித்ஷா சொன்னார். சென்ற மாதம் சென்னைக்கு வந்தப்போ எடப்பாடியோட கொடுத்த ஜாயிண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். போன வாரம் மதுரைக்கு வந்தப்போ பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஆட்சி அமையுங்கிறார். அமித்ஷாவே அதில் ஒரு தெளிவாக இல்லை. நம்ம தலைமையில் தமிழ்நாட்டில் சந்திக்கிறதா இல்லை அதிமுக தலைமையில் சந்திக்கிறதான்னு தெளிவாக இல்லை. ஆனால் மதுரையில் அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் 2026 ஆட்சி அமையும்னு சொன்னதுக்கு பிறகு அதிமுக தொண்டர்கள்லாம் சோறு அடைந்துட்டாங்க. ஏற்கனவே அவங்க பழனிசாமி தலைமையின் கீழ் 10 தோல்வியை சந்தித்து 11வது தோல்வியை சந்திக்க போகிறாரோங்கிற சூழலில் இந்த அமித்ஷாவுடைய கூற்று அவர்களை இன்னும் பாதிப்படைந்திருக்கிறது. அவங்களுக்குள்ள கூட்டணிக்கு யார் தலைமை வகிக்கிறான்னு இன்னும் முடிவாகலை. அதுக்கப்புறம் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு கட்சி எதுவும் அதில் இன்னும் சேரலை. பாமகவுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல. அங்கே உட்கட்சி பூசல் அதிகமாக இருக்குது. தேமுதிக தெளிவாக நீங்கள் 2026 எம்பி கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி ஜனவரி மாதம் கடலூர் மாநாட்டில் தான் நாங்கள் முடிவெடுப்போம்னு சொல்லிட்டாங்க. வேறு கட்சிகள் எதுவும் சேரலை. நீங்கள் வேணால் கேட்கலாம், ஒன்று தமிழ் மாநில காங்கிரஸ் அதில் இருக்கேன்னு. தமிழ் மாநில காங்கிரஸுக்கு முன்னாடி நிர்வாகியாவது இருந்தாங்க, ஊருக்கு இப்போ நிர்வாகி கூட இல்லாத ஒரு கட்சி ஆகிட்டு. அதனால் அந்த கூட்டணிக்கு யார் தலைமை, புதிய கட்சி சேர்க்கை இல்லாதது. இந்த சூழலில் நீங்கள் போய் அது அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணியின் ஆட்சியான்னு கேட்டிங்கன்னா நான் சிரிக்கிறதா அழுவுறதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கூட்டணியே அங்கே செட் ஆகலை, புது கட்சி எதுவும் சேரல. அது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவான், கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுந்தத்தை காட்டுவானாங்கிற கதையாக இருக்குது உங்கள் கதை. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி பிடிக்குமான்னு. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இப்போ உள்ள சூழல் 4 ஆண்டுகள் திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் எல்லா இல்லங்களுக்கும் சென்றடைந்த நிலையில் 7வது முறையாக திமுகவும் 2வது முறையாக திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் 2026 மே மாதம் மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சார், இப்போ அதை தான் இப்போ இல்லை, கடந்த முறை ஜெயிச்சிருக்கலாம், இந்த முறை அதே கூட்டணி தான், அதிமுக பாஜக கூட்டணி தான் போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். 2வது முறையாக ஒரு கட்சி ஆட்சிக்கு வருமாங்க போது நிறைய இருக்குது. ஒரு ஆட்சி மாற்றம்ங்கிறது ஒரு 5 ஆண்டுகள், இவர்கள் 5 ஆண்டுங்கிற ஒரு வழக்கமாக தான் இருக்குது. ஒரு சில நேரங்களில் 2 முறைகள் தொடர்ந்து அப்படிங்கும்போது நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க திமுக அவரும் 200+ நாங்கள் வெல்வோம், எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்குது அப்படின்னு உறுதியாக நம்புறீங்க. ஆனால் ஆப்போசிட்டில் அதிமுக அந்த வலுவான கூட்டணி இல்லைங்கும் பொழுது ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு. நம்ம அப்படி ஒத்துக்க முடியல. பட் பாஜகவோடு சேர்ந்து ஒரு வலுவான கூட்டணிக்கான முயற்சி எடுத்தாலும் அதை அண்ணாமலை அவுட் ஆஃப் த கேமாக சிதைக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இல்லை, இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், திமுக 7வது முறையாக
இந்த முறை தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைக்கணும்னு ஏன் சொல்கிறேன்னா, மக்கள் திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு திட்டங்கள் எல்லாம் சென்று சேர்ந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மாநில சுயாட்சியினுடைய நாயகர், மாநிலங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடியவர்னு அகில இந்திய அளவில் அவருடைய பெயர் வந்து டாப்புள்ள இருக்குது. மக்கள் அதெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம சீஃப் மினிஸ்டரோட ஸ்டேட்டஸ்ஸு ஆல் இண்டியா லெவலில் நம்ம சீஃப் மினிஸ்டர் எங்கே இருக்கார், அதெல்லாம் மக்கள் ரசிப்பாங்க. இப்போ வந்து திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் மற்ற மாநிலங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய அளவில் உச்சநீதிமன்ற கதவுகளை தட்டி மாநில உரிமைகளுக்கு போராடி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழல் ஒன்று, சாதகமான நிலை ஒன்று. 2வது, திராவிட மாடல் ஆட்சியினுடைய திட்டங்கள் எல்லா இல்லங்களுக்கும் சேர்ந்திருக்கிறது 2. 3வது, வலுவான கொள்கை கூட்டணி. இந்த கூட்டணியோட வரலாறை பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணி முதன் முறையாக இப்போ உள்ள திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, இந்திய கம்யூனிஸ்ட்டு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, இந்த கூட்டணி 2019 பாராளுமன்ற தேர்தலில் 95% வெற்றி பெற்றது. 2019 ஊரக உள்ளாட்சி தேர்தலையும் 95% வெற்றி பெற்றது இதே கூட்டணி. இதே கூட்டணி 2021 சட்டமன்ற தேர்தலை சந்தித்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிருக்கு. இதே கூட்டணி 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 100% வெற்றி பெற்றிருக்கு. அனைத்து மாநகராட்சிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கு, கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. இதே கூட்டணி மீண்டும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் 100% வெற்றி பெற்றிருக்கு. பாராளுமன்ற தேர்தலை நம்ம சந்திக்கக்குள்ள திராவிட மாடல் ஆட்சி 3 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. இந்த ஆட்சியின் மீது ஏதாவது மக்களுக்கு குறையோ மக்களுக்கு வெறுப்போ இருந்திருந்தால் 40க்கும் 40 பிடித்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. எந்த குறையும் இல்லாமல் ஆன்டி இன்கம்பன்சி வேவ் என்று சொல்லக்கூடிய எதிர் அலை இல்லாமல் 3 வருடங்கள் முடிந்த நிலையில் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு. இப்போ 4 ஆண்டுகள் முடிந்து 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் பொழுது எந்த ஆன்டி இன்கம்பன்சி வேவ் எங்கேயுமே இல்லை. எல்லா ஊர்களுக்கும் அமைச்சர்கள் சென்று மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு இடத்தில் கூட திமுக சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது அமைச்சரோ செல்ல முடியாத சூழல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை. மாபெரும் வரவேற்பு பெறாங்க. இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இதில் நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது, சில மாதங்களுக்கு முன்பு ரோட் ஷோ என்று மோடி கோயம்புத்தூரில் நடத்தினார், சென்னையிலையும் நடத்தினார். அங்கே மக்கள் தலையை விட போலீஸ் தலை தான் அதிகமாக தெரிஞ்சது, மக்களே இல்லை. அதே இந்த ஆண்டு மதுரையில் ரோட் ஷோ, சென்னை திருவள்ளூர் நலத்திட்ட பணிகள் துவக்க போக்குள்ள முதலமைச்சர் ஏப்ரல் மாத கடைசியில் போக்குள்ள ரோட் ஷோ, திருச்சியில் பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் துவக்கக்குள்ள ரோட் ஷோ, நாளை தஞ்சாவூர்லேயும் மக்களை சந்திக்கிறார் ரோட் ஷோ மூலியமாக. மாபெரும் கூட்டம் கூடுகிறது முதலமைச்சரை வரவேற்க. ஒவ்வொருவரும் ஆசையாக முதலமைச்சரை சந்தித்து அவருடன் செல்ஃபி எடுத்துக்கொள்வதும், கை கொடுப்பதும், அவருக்கு புத்தகங்கள் பரிசளிப்பதும், பொன்னாடை பரிசளிப்பதும், ஏதோ தன்னுடைய வாழ்நாள் தலைவரை பார்த்து விட்ட திருப்தி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஏற்படுகிறது. நான் இந்த மதுரை ரோட் ஷோ பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் ஒரு முதலமைச்சர் தன்னை மறந்து மக்கள் வெள்ளத்திலே நீந்தி மக்களோடு மக்களாக மக்களின் தலைவராக வந்ததை பார்த்தேன். அப்போ ஆன்டி இன்கம்பன்சி வேவுங்கிறது தமிழ்நாட்டில் சுத்தமாக இல்லை. இந்த 4 ஆஸ்பெக்ட்ஸில் தான் திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் வேறுபடுகிறது. அதனால தான் 200க்கு வெல்லணும்னு சொல்கிறேன். நாங்கள் இப்போ எங்களுடைய லட்சியம் 234ஐயும் வெல்ல வேண்டும் என்று, நிச்சயமாக 230க்கு மேற்பட்ட இடங்களை பிடித்து 2026 திராவிட மாடல் ஆட்சி தான் மீண்டும் அமையும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் எதிர்க்கட்சியோட கூட்டணியோட நிலைமையை பார்த்தீங்கன்னா, இன்னும் அவங்களுக்கு வந்து பிஜேபி தலைமையா அதிமுக தலைமையான்னு தெரில. அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, தமிழ்நாட்டில் 2024 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருக்கார். அப்போ அதிமுக எங்கே போச்சு? 2வது, நான் கேள்விப்பட்ட வரையிலும் அதிகமான இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கேட்பதாக கேள்விப்படுகிறேன். அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால் இந்த 230 சொன்ன பாருங்கள், அது 234ம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 50 தொகுதிக்கு மேலே வாங்கினா பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்கங்கே யாரை நிறுத்த போகிறாங்க என்ன எதுன்னே தெரியாது.
தொகுதிகள் அதிகமாக பாரதிய ஜனதா கட்சி வாங்கும் பொழுது அதிமுக தொண்டர்கள் ஆட்டோமேட்டிக்காக சோர்வு அடைவாங்க. அந்த சோர்வு தேர்தல் பணிகளிலே சுணக்கம் ஏற்படும். ஏற்கனவே 10 தோல்விகளை சந்தித்த அதிமுக நிச்சயமாக 11வது தோல்வியை சந்திக்குங்கிற சந்தேகம் இல்லை. அதனால் அந்த பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிங்கிறதே இன்னும் எந்த கட்சி வரப்போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த கூட்டணியை நினச்சா நமக்கு கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது. இல்லை, இப்போ நீங்கள் எதிர்ப்பலை இல்லைங்கிறீங்க, அதாவது பெரிதளவில் எதிர்ப்பலை இல்லைங்கிறீங்க. பெரிதளவில் இல்லை, எதிர்ப்பலைங்கிறதே இல்லைங்கிறேன். இல்லை, இப்போ இந்த எதிர்ப்பலை இருக்குங்கிற ஒரு தோணியில் தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு விஜய் அவர்கள். இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒருவேளை அதிமுக கூட்டணியில் இணைந்தா அப்போ அந்த எதிர்ப்பலைகளாக இருக்கக்கூடிய எதிர்ப்பலைங்கிறது ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் சொன்ன முதலமைச்சர் அவருடைய ரோட் ஷோ போக்குள்ள எவ்வளோ மக்கள் கூடுறாங்க. அந்த மக்களுடைய முகங்களை பாருங்கள். அனைத்தும் சந்தோஷமாக உள்ளார்ந்த அன்போடு தன்னுடைய வீட்டினுடைய மூத்த மகனை வரவேற்பது போல் வரவேற்கிறார்கள். வயதான தாய்மார்கள், வயதானவர்கள், இளம் பெண்கள், மாணவர்கள், மாணவிகள், வயசு வித்தியாசம் இல்லாமல் முதலமைச்சரை பார்த்து கை கொடுக்க முண்டி அடிச்சுக்கிட்டு ஓடக்கூட பார்க்கக்குள்ள திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வர் காலத்தில் வாழும்போது நாமும் வாழ்கிறோம் என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழலில் எதிர்ப்பலங்கிறது ஒன்று இல்லை. விஜய்ங்கிறது ஒரு ஃபேக்டராகவே நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். என்ன காரணம்னு சொன்னால், நாங்கள் விஜய் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ஒன்று கூவிட்டுருக்கார் தெளிவாக. எங்களுடன் கூட்டணி அமைத்தால் உங்களுக்கு கூட்டணியில் பங்குண்டுங்கிறாரு. ஆனால் அவர் இந்த மாதிரி கூட்டணி ஆட்சின்னு சொல்லி ஒரு கடையை போட்டார். ஒருத்தவங்க கூட ஒரு சாமான் கூட வாங்கலைங்கிற கதையாக, கடை விரித்தால் கொள்வாள் யாரும் இல்லைங்கிற கதையாக ஒரு சின்ன ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட விஜயை பார்த்து ஆதரிக்கலை. விஜய் அதிமுகவோடு சேர வாய்ப்பில்லை, சேர்ந்தாலும் பாதிப்பில்லை. ஏன்னா பாசிச பாரதிய ஜனதா கட்சியையும் நாங்கள் எதிர்க்கிறோம், மக்கள் விரோத திமுகவையும் எதிர்க்கிறோங்கிறார் விஜய். பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோட கூட்டணியில் இருக்குங்கக்குள்ளே அந்த கூட்டணிக்கு விஜய் போக முடியாது. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் விஜய் அந்த கூட்டணியோடு ஆட்சி அமைத்தால், கூட்டணியோடு சேர்ந்தால் அவங்க தற்கொலைக்கு சமம். விஜய் தற்கொலை பண்ணிக்கிறதும் அரசியல் தற்கொலை பண்ணிக்கிறதும் அந்த பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியோடு சேர்றதும் ஒன்று தான். சரி. இப்போ இந்த நிலைமையில் அண்ணாமலை அவர்கள் வந்து இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நான் வந்து கட்சி என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு தான் கட்டுப்படுவேன், ஆனால் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லியே பூகம்பத்தை கிளப்புறாரு. ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து ஒன்று சேருவாங்கிறது கூட விளக்கும் முயற்சியில் அண்ணாமலை ஈடுபடுறாரு. அமித்ஷா அவர்களும் வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் அமித்ஷா வந்து தன்னுடைய கைப்பிடியில் எடப்பாடியை வச்சுக்க முயற்சிக்கிறாரா? எடப்பாடியோட யுக்தி என்னவா? இல்லை, முதல்ல இந்த நேரத்தில் நம்ம அண்ணாமலைக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அண்ணாமலை அவருடைய வாயால் ஏதேதோ சொல்லி திமுகவினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுறார். அதற்கு நாங்கள் வந்து நன்றி சொல்லிக்கிறோம். என்ன காரணம்னா, அவருடைய பொறுப்பற்ற செயல்பாடுகள், சாட்டை அடிச்சுக்கிறேன், செருப்பு போட மாட்டேன் எல்லாம் சொல்லி இன்றைக்கி நல்லா 10,000 ரூபாய்க்கு மேலே உள்ள ஷூ போட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கார். செருப்பே போட மாட்டேன், திமுக ஆட்சி அகற்றும் வரைன்னு சொன்னார். பார்த்தார், ஒரு மாதம் பார்த்தார். என்னடா போகிற சூழலை பார்த்தா வாழ்க்கை முழுக்க செருப்பு போட முடியாத ஒரு துர்பாக்கிய நிலைக்கு வந்துடுமோன்னு சொல்லி இந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவரே நமக்கு வேண்டான்னு சொல்லி இந்த செருப்பு மேட்டரால் நயினார் நாகேந்திரனை பாரதிய ஜனதா கட்சி தலைவரை ஆக்கி அவர் வாயால் ஒரு செருப்பை வாங்கி கொடுக்க சொல்லி போட்டுக்கிட்டார். இதுதான் உண்மை. என்ன காரணம்னா, நான் அரசியல்வாதிகளுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் பொது வெளியில் வார்த்தைகளை விடும்போது உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. அது உங்களுடைய எதிர்காலத்தை க்ளோஸ் பண்ணிவிடுங்கிறதுக்கு வேறு யாரும் உதாரணம் இல்லை, அண்ணாமலை தான் உதாரணம். திமுக ஆட்சியை அகற்றும் முறை நான் காலணி அணிய மாட்டேன், செருப்பு போட மாட்டேன்னாரு. அடுத்த மாதமே செருப்பை போட்டார். என்ன காரணம்? அவர் கொஞ்சம் அண்ணாமலை படித்தவர், ஐபிஎஸ், கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய மனிதர். யோசித்து பார்த்தார், இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சொல்லிட்டோமே, வாழ்நாள் முழுக்க நம்ம வந்து செருப்பு போட முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிறதுனால தான் நயினார் நாகேந்திரன்ட்ட சொல்லி எனக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுயா, நீ சொல்லி நான் போட்டதாக இருக்கட்டும், நான் போட்டுக்கலங்கிறார். அதனால் அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் வந்து தனிப்பட்ட முறையில் சொல்கிறாரோ இல்லை கட்சி சார்பாக சொல்கிறாரோ அதை வந்து கவனத்தில் எடுத்துக்கவே வேண்டாம். கவனத்தில் எடுத்துக்காட்டியும் அது திமுகவுக்கு சாதகமாக அமையுது. இல்லை, அது கவனத்தில் எடுத்துக்க வேண்டாம்னு ஏன் சொல்கிறேன்னா, அவர் வந்து எப்படின்னா, அவர் வந்து தன்னையும் அழித்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியும் அழிக்கணுங்கிற கங்கணம் கட்டிட்டு செயல்படுறாரு. அதனால் அதை நம்ம ஒன்றும் அதை பெருசுப்படுத்திக்க வேண்டாம். அந்த கூட்டணியை அண்ணாமலையாக பார்த்துப்பார்னா அதை முடிச்சு விட்ருவாரு. பார்த்துப்பார், அவரே அதில் எல்லா அர்த்தமும் இருக்குது.
அல்ல விஜய் சேர விடாமலும் பார்த்துப்பார். இல்லை சேர்ந்தா விஜயை வந்து சேர விடாமல் பார்த்துக்கிறாரோ இல்லை சேர்த்து விட்டு க்ளோஸ் பண்ணுறாரோ தெரியல. ஆனால் முடிச்சு விட்ருவார். ஆனால் நல்லாயிருக்கும். யாருக்கு சார்? திமுகவுக்கு நல்லாயிருக்கும். அவன் எடுக்கிற முடிவு எனக்கு சாதகதான் வந்தாருக்கு அப்படிங்கிற மாதிரி. இல்லை அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, மக்களுடைய பேராதரவு, மக்கள் எதிர்ப்பு இல்லாதது, திட்டங்கள் சென்றடைந்தது, கூட்டணி பலம், அண்ணாமலை போன்றவர்களுடைய இன்டைரக்ட் சப்போர்ட்டு, இதெல்லாம் சேர்ந்து 234 தொகுதிகளில் திமுக 100% வெற்றி. எப்படி 39க்கு 39 பாராளுமன்றத்தில் செஞ்சுரி அடிச்சதோ அதே மாதிரி ஒரு வரலாற்று சாதனையை திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் படைப்பார். என்ன காரணம்னா, அவர் வந்து அரசு திட்டங்களை கொண்டு செல்ல 20 மணி நேரம் உழைச்சார்னா, துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் 22 மணி நேரம் உழைக்கிறார். 2 பேரும், முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒரு இயற்கை சீற்றம் என்றாலும் இவர் கிழக்க நின்று மக்களோடு மக்களாக மழை வெள்ள சேதங்களை பார்வையிட்டு அவர் மேற்க நின்று பார்த்துக்கிட்டு இருக்கார். அதனால் இன்றைக்கு திமுக தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் வந்து 2 கண்களாக திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மக்களை பாதுகாத்து வருகின்ற சூழ்நிலையில் எனக்கு தெரிஞ்சு என் வாழ்நாள் முழுக்க திமுக ஆட்சியில் தான் கழியும்னு நான் சந்தோஷப்படுறேன். ஓகே சார், பொறுத்து பார்ப்போம். நீங்கள் சொல்வதை போல் பலமான கூட்டணியாக தான் தற்போது வரை திமுக தொடர்கிறது. கூட்டணியில் எந்த விரிசலும் ஏற்படாத பொழுது வரைக்கும் ஆப்போசிட்டில் ஒரு எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆளுமையான ஒரு கூட்டணி அமையவில்லை. அதனால் திமுக பலமே சற்று ஓங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் முடிவாக இருக்குது. பொறுத்து பார்ப்போம். திமுக கூட்டணியால் மட்டும் நான் சொல்லலை, மக்களுடைய ஆதரவாலையும், மக்களுடைய ஆதரவு, நலத்திட்டங்கள் மக்களை சென்று அடைந்திருக்கிறது. இதில் மத்திய அரசும் சில திட்டங்களை சொல்கிறாங்க. அந்த பேர்லாம் வாயிலே நுழையல. பேர் வாயில நுழையாமல் அது என்ன திட்டம்னே நமக்கு தெரியல, நமக்கே தெரியலங்கக்குள்ள மக்கள்கிட்ட அது போய் சேரலை. ஆனால் திராவிட மாடல் ஆட்சியினுடைய 4 ஆண்டு திட்டங்கள் வந்து ஒவ்வொரு இல்லத்துக்கும் சென்று சேர்ந்துருக்கு. மக்களுடைய ஆதரவு இருக்குது. கூட்டணி பலம் ஒரு புறம். கூட்டணியால் மட்டும் திமுக வெற்றி பெறும் என்று சொல்லவில்லை. மக்கள் நலத்திட்டங்கள், திமுகவுடைய மக்கள் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைந்திருக்கிறது. மக்கள் மீண்டும் திமுக வரணும்னு விரும்புகிறாங்க. அதுதான் மெயின். மக்களுடைய பலம், மக்களுடைய ஆசை என்ன அப்படின்னா, மீண்டும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பது தான் மீண்டும் திமுகவை அரசு ஆட்சி கட்டிலே அமர்த்தும். மக்கள் தான், மக்கள் சக்தி திமுக பக்கம் இருக்குது. உதாரணத்துக்கு முந்தா நாள் நான் ஒரு அதிமுகக்கார ஒருத்தரை வந்து ஒரு டீ குடிச்சிட்டு இருக்கக்குள்ள சந்தித்தேன். அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு மூத்த அதிமுக நிர்வாகி, அவர் கிட்டத்தட்ட ஒரு எம்ஜிஆர் காலத்துலேருந்தே அவர் கையில் பச்சை குத்தி, அந்த எம்ஜிஆர் அதிமுக கொடியை கையில் பச்சை குத்தி இருக்கவர் ரெட்டையிலையை. என்னன்னா எப்படி இருக்க சட்டமன்ற தேர்தல்னு நான் கேட்கக்குள்ளே சொல்கிறாரு, தம்பி அதிமுகவோட பலமே வந்து இந்த பெண்களுடைய வாக்கு வங்கி. அதை வந்து எம்ஜிஆரும் பாதுகாத்தார், ஜெயலலிதாவும் பாதுகாத்தார். ஆனால் ஒரே திட்டத்தில் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த பெண்கள் வாக்கு வங்கியை எங்கள்கிட்டேருந்து கபலீகரம் செஞ்சுட்டாரு அப்படின்னாரு. நான் தெரியாத மாதிரி என்ன திட்டானா அது அப்படின்னா, இந்த பெண்கள் உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்கறது வந்து ஒவ்வொரு பெண்களுக்கும் பேர் உதவியாக இருக்குது. வயதான பெண்கள் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தன்னுடைய மகனாக நினைக்கிறாங்க. நடுத்தர வயது பெண்கள் தன்னுடைய சகோதரராக திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை நினைக்கிறாங்க. இளம் பெண்கள் தன்னுடைய மூத்த சகோதரனாகவோ இல்லை வந்து இது தன்னுடைய தந்தையாகவோ நினைக்கிறாங்க. அதனால் இந்த ஒரு பெண்கள் உரிமை தொகை திட்டம் வந்து அதிமுகவுடைய பெண்கள் வாக்கு வங்கியை சுத்தமாக காலி செஞ்சு திமுக பக்கம் போயிட்டு, அதனால் எந்த காலத்துலேயும் தமிழ்நாட்டில் எனக்கு நினைவு தெரிஞ்சு இனி திமுக தான் ஜெயிக்கும். இந்த திட்டம் அந்த அளவுக்கு போயிருக்கு. ஏன்னா 1000 ரூபா பணம் வந்துங்கிறது ஒரு குடும்பத்துக்கு ஒரு முக்கியமான தொகை. பெண்களுடைய அன்றாட செலவுக்கு அந்த தொகை தேவைப்படுது. கணவரிடம் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை இல்லை. பெண்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறாங்க. பெண்கள் கல்விக்கு திட்டங்களும் நல்ல முறையில் இருக்குது. எந்த திட்டத்தையும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட எந்த திட்டத்தையும் நம்ம குறையே சொல்ல முடியாது. அதனால் அதிமுகலாம் ஆட்சி அமைக்காது தம்பி, திமுக தான் ஆட்சி அமைக்கும். இதை நான் வந்து உள்ளார்ந்த உள்ளத்துலேருந்து சொல்கிறேன்னு சொன்னார். அப்போ எனக்கு சிலுத்து போச்சு. அப்போ நாங்கள் ஆட்சி அமைப்போன்னு சொல்கிறதுங்கிறது வேற. மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுங்கிற மாதிரி எதிர்கட்சிக்கு அதிமுகவிலோட மூத்த நிர்வாகியை ஆட்சி நீங்கள் தான் அமைக்க போகிறீங்க உங்களுடைய திட்டங்களால் சொல்லக்குள்ள கேட்கக்குள்ள சந்தோஷமாக இருக்குது.
அதுதான் உண்மை. கூட்டணிங்கிறதெல்லாம் ரெண்டாவது தான். கூட்டணி 2வது செயல்படுத்திய திட்டங்கள் மக்களை சென்றடைஞ்சிருக்கு, பயனடைந்திருக்கிறார். அதனால் நாங்கள் அறுவடை செய்வோம் அப்படிங்கிற ஒரு இருமாப்பு. அதனால தான் இருமாப்போடு 200 இருமாப்புலாம் இல்லைங்க. என்றைக்கும் எங்களுக்கெல்லாம் இருமாப்பே கிடையாது. நாங்கள் மக்களோடு மக்களாக வாழ்கிறவங்க. நாங்கள் ஏன் இருமாப்பு கொள்ளணும்? பெருமிதம் கொள்கிறோம். மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்பதில் பெருமை அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இருமாப்புலாம் என்றைக்குமே கிடையாது. அந்த வார்த்தை பயன்படுத்தான விமர்சனம் வந்தது அதுக்கு. இல்லை அதாவது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கண்ணு கட்டிய தூரம் எங்களுக்கு எதிரிகள் இல்லைன்னு சொன்னாங்க. அது இருமாப்பு. அந்த மாதிரி ஒரு வாசகத்தை கூட திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ சொன்னது கிடையாது. ஏன்னா திமுக என்பது ஒரு மக்கள் இயக்கம். மக்களோடு மக்களாக நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் மாளிகையில் இருந்து மக்களை பார்க்கவில்லை, மக்களிடமிருந்து மாளிகையை பார்க்கிறோம், கோட்டையை பார்க்குறோம். மக்களோடு மக்களாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சு திட்டங்களை தலைவர் கொடுக்குறாரு. அதனால் இருமாப்புங்கிற வாசகம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. திமுகவுக்கும் இருமாப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே சார், பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி.